தமிழ்வழி செய்திகளுக்கு வரவேற்கிறோம். நான் உங்கள் மகேஸ்வரி. கடலூரில் தமிழ்நாடு மாநில தொடக்க கூட்டுறவு வங்கி அனைத்து பணியாளர் சங்கத்தின் சார்பாக மாபெரும் ஆர்ப்பாட்டம். தமிழ்நாடு முழுவதும் உள்ள தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் மற்றும் நகர கூட்டுறவு கடன் சங்கங்களில் பணிபுரியும் பணியாளர்கள், அவற்றின் கீழ் இயங்குவதும் நியாய விலைக்கடைகளில் பணிபுரியும் நியாய விலைக்கடை பணியாளர்கள், வெளியுணவு மூலம் பணியாற்றி வரும் நகை மதிப்பீட்டாளர்கள், கணினி பணியாளர்கள் மற்றும் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள், நகர கூட்டுறவு கடன் சங்கங்களில் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற பணியாளர்களின் கோரிக்கைகள் தொடர்பாக அரசின் கவனத்தை ஈர்க்கும் பொருட்டு 25 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு மாநில தொடக்க கூட்டுறவு வங்கி அனைத்து பணியாளர்கள் சங்கம் சார்பாக கடலூரில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கடலூர் மாவட்ட தலைவர் ஆர். திருநாவுக்கரசு தலைமையில் மாவட்ட செயலாளர் மற்றும் மாநில தலைவர் ஆர். ஜி. சேகர் மற்றும் மாவட்ட பொருளாளர் பி. மாரிமுத்து முன்னிலையில் மாபெரும் கோரிக்கை ஆர்ப்பாட்டம் நடந்தது. தொடர்ந்து கடலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் வாயிலாக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு அனுப்பும் வகையில் கோரிக்கை அடங்கிய மனு கடலூர் மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் வழங்கப்பட்டது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட துணைத் தலைவர்கள் ஜெய்சங்கர், சக்கரவர்த்தி, மாவட்ட இணை செயலாளர்கள் கோவிந்தராஜு, அன்பழகன், போராட்டக்குழு தலைவர் சண்முகசுந்தரம், செயலாளர் ஏழுமலை, பொருளாளர் குமாரசாமி, ஒன்றிய நிர்வாகிகள் மற்றும் பணியாளர்கள், நியாய விலைக்கடை பணியாளர்கள், நகை மதிப்பீட்டாளர்கள், கணினி பணியாளர்கள் மற்றும் தமிழ்நாடு மாநில தொடக்க கூட்டுறவு வங்கி ஓய்வு பெற்ற பணியாளர்கள் சங்க மாநில, மாவட்ட, ஒன்றிய நிர்வாகிகள், உறுப்பினர்கள் பெரும் திரளாக கலந்து கொண்டனர். ஆர்ப்பாட்டத்தில் 25 கோரிக்கைகளை வலியுறுத்தி பணியாளர்கள் பேசினார்கள். அக்டோபர் 7ஆம் தேதி முதல் தொடர்கால வரலாற்றை வேலைநிறுத்தம் நடத்த இருப்பதாகவும் தெரிவித்தனர்.